அதே தேட்டரில் தமிழ் சினிமா வந்து படம் பார்ப்பாங்க, ஆடியன்ஸு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கிலீஷ் படம் அதே ஃபைட் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ப்ரூஸ்லி அடிப்பார், எப்போ ஃபைட் வருங்கிறதுக்காக வந்து அந்த கரகோஷமான ஒரு கிளாப்லாம் விழும்போது விஜய் சாருடைய கல்யாண மண்டபம், ஷோபா கல்யாண மண்டபம் இப்போ இருக்குது. அப்போ அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ விஜயகாந்த் சாரும் வராங்க. அந்த ஷூ இந்த ட்ரெஸ்ஸோட வந்து சூப்பராக அப்படி கம்பீரமாக நடந்து வராங்க. அப்போ பார்க்குறேன். அப்போ சூர்யா சார் ஹீரோவாக பார்க்குறேன். அவங்களோட ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விஜய் சார் கூடயும் சூர்யா சார் கூடயும் நடித்தேன். அப்படி நான் பாட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் சாரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். மேனேஜர் வர ஒன்றும் தடுக்கவும் முடியல, ஒன்றும் சொல்ல முடியல எனக்கு. ஆனால் தெரிஞ்சுது, இருந்தாலும் தைரியமாக நான் பாட்டு ஒரு சந்தோஷமாக பாசத்தோடு போயிட்டேன். போய் சார் காலை தொட்டேன். உடனே பிடிச்சிட்டாங்க. டேய், அவன் ராஜா எப்படி நிற்கிறான், போகலாம் அப்படியே அப்படின்னாரு. ஓகே சாமி நின்று அவன் நல்ல நம்ம கரெக்டாக நிற்கிறோம். அப்புறம் இப்படி நின்றுட்டு இருந்தாரு. பிரகாஷ் ராஜ் சார் வந்து இப்போ ராஜான்னு சொன்னோன்னே இப்படி திரும்பி என்ன பார்க்குறாரு. அப்பா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜே மோனிஷா. இன்னைக்கு நம்ம கூட வந்து மலரும் நினைவுகளுடன் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாரை பத்தி சொல்லணும்னா நிறைய வந்து சொல்லிட்டே போகலாம். அப்படிப்பட்ட நம்ம கராத்தே ராஜா சார் தான் நம்ம கூட வந்து இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்பா. அப்பா மீடியா நேயர்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் நடிகர் கராத்தே ராஜா பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இன்டர்வியூக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைப்பு கொடுத்த நடிகர் பாவா லட்சுமணன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அப்பா மீடியாவுடைய ரிஷி அந்த பிரதருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சொல்லுங்கள். எப்படி உங்கள் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு? என்னுடைய சொந்த ஊர் வந்து சிதம்பரம் பக்கத்தில் மணலூர். சிதம்பரத்தில் தான் வந்து அண்ணா வந்து ஷாப்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே தான் நான் அண்ணன் கூட தான் இருந்தேன். இப்போ இருக்கும்போது கராத்தே கிளாஸ் வந்து அங்கே நான் சிதம்பரத்தில் தான் ஜாயின் பண்ணேன். இப்போ கராத்தே கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது பிளாக் பெல்ட் ரேஞ்ச் அப்படி வரும்போது கிளாஸில் வந்து என்னுடைய நண்பர் வந்து விடி ராஜா அப்படின்னு என்னுடைய சீனியர். அவர் தான் வந்து கராத்தேவில் ஒரு ஸ்டூடெண்டாக இருப்பார். அவர் சென்னைக்கு வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக வருவார். டைரக்ஷனுக்காக வந்துட்டு வருவார். அப்போ அவரை நான் பார்ப்பேன். நான் எங்கள் கிளாஸில் ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருப்பேன். அவர் சென்னைக்கு வந்துட்டு வருவார். அப்போ எனக்கு ரொம்ப ஈர்ப்பாச்சு. அவர்கிட்ட வந்து பேசுவேன். அவர் மேலே ரொம்ப ஒரு பற்றா வந்து சென்னைக்கு வராரு அப்படிங்கிற சார். நானும் வரேன் ஊருக்குலான்னு கேட்டுட்டு இருப்பேன். அப்படி வரும்போது அவர் கூட சேர்ந்து சிதம்பரத்தில் மூவிலாம் பார்ப்போம். சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி கராத்தே கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்களும் அந்த நண்பரோட போய் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு வேண்டாமி படம், பிளட் ஸ்போர்ட்னு ஒரு படம், இங்கிலீஷ் மூவி, ஹாலிவுட் மூவி, அந்த மூவி பார்க்குறேன். அது வந்து கராத்தே சம்மந்தப்பட்ட ஃபைட்லாம் ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி சாரோட அவருடைய படங்கள் வந்து பார்ப்பேன். பார்க்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கராத்தே கிளாஸில் என்ன டெக்னிக் நாங்கள் பண்ணுறோமோ அது வந்து அதை மூவியில் யூஸ் பண்ணி அவங்க ஃபைட்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரொம்ப தேட்டரே அதிரும். அதே தேட்டரில் தமிழ் சினிமா வந்து படம் பார்ப்பாங்க, ஆடியன்ஸு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கிலீஷ் படம் அதே ஃபைட் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ப்ரூஸ்லி அடிப்பார், எப்போ ஃபைட் வருங்கிறதுக்காக வந்து அந்த கரகோஷமான ஒரு கிளாப்லாம் விழும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அப்போ நான் பார்க்கும்போது நம்ம கராத்தே கிளாஸில் நம்ம கற்றுக்கிற அந்த டெக்னிக் தான் அவங்களும் ட்ரைனிங் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருப்பாங்க. அப்போ அந்த டெக்னிக்கை வச்சு அவங்க இந்த அளவுக்கு சினிமாவில் அதை யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு அது பேரும் புகழ் வருதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பாச்சு. ப்ரூஸ்லி தான் அவங்களுடைய ஈர்ப்பாக எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் எனக்கு. அப்படி இருக்கும்போது அது நண்பர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். நானும் சினிமாவுக்கு வரட்டுமா, வந்தால் அப்படிலாம் பண்ண முடியுமா அப்படி கேட்கும்போது அவர் ரொம்ப கஷ்டம் ராஜா, இங்கே உள்ளது வேறு, தமிழ் சினிமாவெலாம் அது வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு நம்ம ஒரிஜினலை வந்து அந்தளவுக்கு வந்து ஒன்றும் வெளிக்காட்ட முடியாது. இங்கே சினிமாவுக்குன்னு ஒரு ஃபைட் இருக்குது, அதுதான் கற்றுக்கணும், அந்த மாதிரி தான் நீங்கள் போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் அதுவும் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூலமாக தான் நான் சென்னைக்கு வந்து வந்தேன். இப்போ சென்னைக்கு வரும்போது நிறைய அங்கே ஃபேமிலியில் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி என்னை அனுப்பி வச்சது வந்து என்னுடைய கூட பிறந்த அண்ணன் சிதம்பரம் பிஎன் மூர்த்தி. அவங்க தான் வந்து அவங்க பிஸ்னஸில் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அந்த உழைப்பில் வந்த பணத்தை செலவுக்கு வாங்கிட்டு வந்து தான் இன்றைக்கி சென்னையில் வந்து நான் முயற்சி பண்ணி அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் விடி ராஜான்னு, அவர் சிதம்பரம் தான் என்னுடைய கராத்தே கிளாஸ். அவருக்கும் இந்த நேரத்தில் நம்ம அந்த நன்றி சொல்லிக்கிறேன். அவரு டைரக்ஷன் பண்ண போகிறாரு, படம் பண்ண போகிறாரு. அப்போ இன்னைய வரைக்கும் நான் வந்து சினிமாவில் வந்து தாக்கு பிடிச்சிட்டு இருக்கேன், அதை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய எனக்கு பலமாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கராத்தே பயிற்சி தான், கராத்தே கலை தான். அந்த கராத்தே கலை தான் என்னை வந்து இன்னைய வரைக்கும் ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ண வைக்குது, பொறுமையாக இருக்க வைக்குது. ஓகே, நான் சூப்பர். வந்து எவ்வளோ முக்கியம் அந்த கராத்தே, நம்ம தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக்கிறது எவ்வளோ முக்கியன்றதை ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதை தாண்டி உங்கள் சினிமாவில் பயணம் ஸ்டார்ட் ஆச்சுல, அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி உங்களுக்கு வந்து சான்சஸ் கிடச்சிச்சு? நான் சென்னைக்கு வந்து
முதல்ல என்னுடைய நண்பர் கூட விடி ராஜா அவர் கூட வந்து அருணாச்சலம் ஸ்டுடியோ சாலிகிராமத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். விஜய் சாருடைய கல்யாண மண்டபம், ஷோபா கல்யாண மண்டபம் இப்போ இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விநாயகர் கோயில் இருக்கும், உள்ளதான் அருணாச்சல் ஸ்டுடியோ. நிறைய பேருக்கு இப்போ மாறி இருக்க இடம், முன்னாடி எல்லாருக்குமே தெரியும். அப்போ அங்கே கோயிலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உளவுத்துறை விஜயகாந்த் சாருடைய உளவுத்துறை பட பூஜை வந்து அன்னைக்கு போட்டிருந்தாங்க. அப்போ நான் போய் அப்போ கோயிலுக்கு போகிறேன், எல்லாரையும் பார்க்குறேன், ஒரே சந்தோஷம் எனக்கு. நான் அப்போ தான் சினிமாவுக்கு நான் வந்தது. அப்போ அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ விஜயகாந்த் சாரும் வராங்க. அந்த ஷூ இந்த ட்ரெஸ்ஸோட வந்து சூப்பராக அப்படி கம்பீரமாக நடந்து வராங்க. அப்போ பார்க்குறேன், அது இன்னும் மேலும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மனசில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பரவாயில்ல, நல்ல துறை தான் நம்ம எடுத்துருக்கோம். நம்ம விஜயகாந்த் சார் மாதிரி இவங்கள மாதிரி எல்லாரும் போல் நம்ம நடிகராக வரணுங்கிற அந்த ஆசை எனக்கு எல்லாரும் போல் எனக்கு வந்தது. அப்போ அந்த கம்பெனிக்கு போய் ஃபோட்டோ கொடுத்து முயற்சி பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் கூட கோவாவில் ஒரு 3 நாள் விஜயகாந்த் சார் கூட அந்த போட்டில் நின்று ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க, ஒயிட் தொப்பி கொடுத்துருப்பாங்க, கப்பல் கேப்டன் மாதிரி. அப்போ சார் கூட நின்று நாங்கள் வந்து சாரோட ஆள், நாங்கள் பாம்லாம் எடுத்து போடுவோம், அடிப்போம், அந்த மாதிரியான ஒரு ஃபைட்டு. அப்போலாம் எந்த ஒரு அனுபவமும் இல்லை. இருந்தாலும் பயம் இல்லாமல் போயாச்சு. போய் கடலில் உள்ளே போயிட்டு நிறைய ஆபத்துகள்லாம் தாண்டியிருக்கேன் என்னன்னு தெரியாமல். விஜயகாந்த் சார் கூட அது நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் நேருக்கு நேர் படம் ஏஎம் மணிரத்னம் சார் ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒரு நண்பர் என்னை அழைச்சிட்டு போயிருந்தார். இப்போ அவர் பாண்டியன் மாஸ்டர்கிட்ட ஒரு ஃபைட்டராக இருக்கார், கற்றுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் என்னை அழைச்சிட்டு போனார். அதனால் மறக்கவே முடியாது. இது மாதிரி எல்லாருக்குமே வந்து தன்னுடைய வளர்ச்சியில் வந்து அந்த அடித்தளத்தை வந்து யாராவது ஒருத்தங்க கடவுள் போட வச்சிருப்பார். என்னென்னா அந்த உணர்வை, அந்த நன்றியை மறக்காமல் நம்ம என்றைக்குமே இருந்தோம்னா நம்ம என்றைக்குமே வெற்றியாளர் தான் இருப்போம். எப்போவுமே நம்ம மறக்க மாட்டோம். அப்போ அந்த ஆஃபீஸ் போய் நான் ஃபோட்டோ கொடுக்குறேன், அதுலேயும் செலக்ட் ஆகிறேன். அப்போ சூர்யா சார் கூட ஃப்ரெண்டாக நடிக்கிற மாதிரி. அப்போ விஜய் சாரும் சூர்யா சார் நடித்தது நேருக்கு நேர் படம் எல்லாருக்கும் தெரியும். அதில் சூர்யா சார் ஃப்ரெண்டாக பைக் ஓட்டுற மாதிரி. அப்போ பைக்லாம் அதிகமாக ஓட்டவும் தெரியாது, இருந்தாலும் சூர்யா சார் கூட நாங்கள் நடித்த அந்த அனுபவம்லாம் வந்து டைரக்டர் வசந்த் சார் தான் எடுத்தாங்க. அப்போ சூர்யா சார் ஹீரோவாக பார்க்குறேன். அவங்களோட ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விஜய் சார் கூடயும் சூர்யா சார் கூடயும் நடித்தேன். அதுலேருந்து அப்படியே ஒரு படங்கள் நடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சரியான வாய்ப்புகள் எனக்கு கரெக்டாக தேட தெரியல. இப்போவுமே நிறைய வாய்ப்புகளை நான் விட்டுருவேன். அப்போவும் எனக்கு சுத்தமாக அனுபவம் இல்லை. அப்போது நிறைய விஷயங்களை விட்டுட்டேன். இப்போ அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விருமாண்டி கமல் சார் இப்போ ஆஃபீஸ்லேருந்து விருமாண்டி படத்துக்காக எனக்கு ஒரு நாள் அழைப்பு வந்தது. கிட்டத்தட்ட நான் சினிமாவுக்கு வந்து ஒரு 5 வருஷம் ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். அந்த நேரங்களில் தான் எனக்கு வந்து கமல் சார் கை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு வந்துச்சு. அதில் பாட்டே ஒன்று வரும், இது ஒரு சாங் வரும், அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு மாதிரி. அது வந்து உண்மையாலே என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயமா இருந்து. அப்போ கமல் சார் ஆஃபீஸ் வந்து எனக்கு கால் வந்துச்சு, பேசினா இந்த மாதிரி காசு சொன்னேன். என்னால் நம்ப முடியல. சார் நான் வரேன் சார் அப்படின்னு. அப்புறம் அங்கே போனேன். ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடிலேருந்து ஃபுல்லாக வீடியோ ஷூட்லாம் எடுத்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ பெரிய அனுபவமும் கிடையாது, ஆனால் பயம்தான் இருந்துச்சு. எவ்வளோ பெரிய சார் அவங்க அழைச்சி கூப்பிட்டுருக்காங்கன்னு ஒரு ரொம்ப சந்தோஷம். அதில் போனால் வீடியோ ஷூட்லாம் எடுத்தாங்க. மேனேஜர் சார் வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி சார் வந்து மும்பை போயிருக்காங்க, 3 நாளில் சார் வருவாங்க, உங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லி பேசிட்டு போயிருக்காங்க, சார் வந்தவொடனே நீங்கள் வந்து பார்க்க வரணும் அப்படின்னாங்க. எங்கள் ஊருக்கு போவீங்களா, இங்கே இருப்பீங்களான்னு கேட்டாங்க. இல்லை சார் நான் இங்கே தான் சார் இருக்கேன். அப்போ ஃபோன் பண்ணால் வாங்கினாங்க. வந்துட்டேன். 3 நாள் சரி அதே மாதிரி ஃபோன் வந்துச்சு. அப்போ சார் வந்துட்டாங்கன்னு சொன்னேன்னா போனேன். போய் இப்போவும் ஆழ்வார்பேட்டையில் சாரோடைய ஆஃபீஸ் போனால் நான் அங்கே நிற்பேன். அந்த மரத்தெல்லாம் தொட்டு பார்ப்பேன், அந்த பில்டிங்லாம் தொட்டு பார்ப்பேன். அந்த பில்டிங் அந்த மரங்கள் எல்லாம் என்கிட்ட பேசுகிற மாதிரி நல்ல ஒரு உணர்வாக இருக்கும். நான் எப்போயாவது அப்படி போனால் அமைதியாக நான் போய் பார்ப்பேன், சாரை போய் பார்ப்பேன். அப்போ அங்கே போயிடும்போது மேலே எல்லோரும் கூப்பிட்டாங்க, நான் போயிருந்தேன். நடிகர் கொட்டாச்சி அப்போ இருந்தார், அவர் இருக்கார். காதல் சுகுமார் அப்போ இருந்தார், அவங்களும் இருக்காங்க. இப்போ நானும் போய் நின்றுருந்தேன். இன்னும் 2 பேர், மீரான்னு ஒருத்தர் கோபி செட்டிப்பாளையத்தில் இருந்து அவர், அப்புறம் 2 பேர் யாரும் இருந்தாங்க. இப்போ நான் இந்த லாஸ்ட்டாக நின்றுட்டு இருந்தேன், பயந்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கேன். இப்போது சைலண்டாக இருந்துச்சு. சாரோட ஆஃபீஸ் அவங்க கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு, அது மேலே எல்லாம் வெயிட் பண்ணோம். மேனேஜர் சார்லாம் இருந்தாங்க. நம்ம எதையும் நின்றுட்டு இருந்தால் இப்போ சாரு வெளில வர்றது தெரிஞ்சுது. எல்லாம் அமைதியாக சைலண்ட். அந்த மாதிரி அந்த அனுபவம்லாம் பெரிய விஷயம். முதல்ல நான் கமல் சாரை பார்த்த விஷயம்லாம் வந்து மறக்க முடியாது. இன்னும் சார் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வேட்டி சட்டையில் வந்தாங்க. அப்படி பார்த்தா அப்படியே தகன்னு வராங்க, அப்படியே சூரியன் சந்திரன் மாதிரி. அப்படியே பார்த்தா ரொம்ப சந்தோஷம். எனக்கு எப்பவுமே சாரை ரொம்ப ரசிப்பேன். இப்படி பார்த்தேன், வணக்கம் வச்சேன், எல்லாருமே வணக்கம் வச்சாங்க. அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட் அமைதியாக இருந்தது. நான் என்ன பண்ணேன், யாருமே கிட்ட போகல. நான் என்ன செஞ்சேன், சைலண்டாக நின்ன உடனே பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு, ஏன்னா என்னை கூப்பிட்டுருக்காங்கல்ல. அப்படி நான் பாட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் சாரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். மேனேஜர் வர ஒன்றும் தடுக்கவும் முடியல, ஒன்றும் சொல்ல முடியல எனக்கு. ஆனால் தெரிஞ்சுது
இருந்தாலும் தைரியமாக நான் பாட்டு ஒரு சந்தோஷமாக பாசத்தோடு போயிட்டேன். போய் சார் காலை தொட்டேன். இப்போ உடனே பிடிச்சிட்டாங்க. இருட்டு வருங்க விட்டாங்க. அப்புறம் ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு அந்த தழுதழுத்த அந்த குரலோடு நான் பேசுறது இன்றைக்கி என்னால் மறக்க முடியாது. அதுதான் உண்மையான உணர்வு. அது மாதிரி அங்கே போய் நான் சாருக்கு சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு சாரும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க, தீர்க்கமாக பார்த்தாங்க. இப்போ நான் வந்து எல்லாரோடையும் நின்றுட்டேன். அப்படி பார்த்தாங்க, எல்லாரையும் இப்படி பார்த்து ஃபஸ்ட்டு என் கை இப்படி நின்றுட்டாங்க. என்னை பார்த்து அவரை ஓகே பண்ணுங்க அப்படின்னாங்க. மேனேஜர் வந்து உடனே பேர்லாம் எழுதிட்டாங்க. அங்கேருந்து எல்லோரும் நின்றுருந்தோம். அப்புறம் கொட்டாச்சி, காதல் சுகுமார் எல்லாருமே ஓகே பண்ணாங்க. நாங்கள் எல்லாம் தேர்வாகி ஏவிஎம்மில் வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்தது. அங்கே என்னாச்சுன்னா நான் கொஞ்சம் லேட்டாக அந்த ட்ரெஸ்லாம் போடுறதுக்கு எனக்கு அப்போலாம் அனுபவம் இல்லை பெருசாக. மற்றவங்களாம் டக்குன்னு உஷாராக ட்ரெஸ் போட்டு ஓடி வந்துட்டாங்க. நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. போனோம்னா அப்போ வேட்டி தான் இருந்தது. நான் இப்போ காஸ்டியூம்கிட்ட கேட்குறேன், யார்கிட்ட என்ன கேட்குன்னு தெரியல. அங்கே இருக்காங்க கேட்குறேன். அவங்க டென்ஷனில் சார் இருக்கிறத கட்டிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. சார் வேறு வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரே டென்ஷன். நான் நாங்கள் ஒரு வேட்டி சாதாரணமாக வேட்டி இருந்தது எடுத்து போய் கட்டிட்டு ஒரு ஆமாம் சட்டை ஒரு பனியன் மாதிரி இருந்தது ஏதோ ஒன்று எடுத்து போட்டு வேட்டியை கட்டினா அங்கே வேட்டியெல்லாம் கட்ட தெரியாது. நான் கமல் சார் படத்துலலாம் வேட்டி கட்டவே கற்றுக்கிட்டேன். நான் சும்மா ஏதோ சுற்றிக்கிட்டு ஒரு கையில் பிடிச்சிட்டு ஓடி வரேன். அங்கேருந்து ஓடி வந்தால் இப்போ எல்லாருமே இங்கே சார் கூட இருக்காங்க. சார் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாரும் என்னென்னா இப்போ வந்த உடனே என்னை திட்ட போகிறாங்கன்னு தான் எல்லாம் இருந்தாங்க. எனக்கும் அந்த பயம் தான் இருந்தது. நான் ஓடி பயந்து அப்படியே மிரண்டு போய் ஓடி வரேன். வந்தோடனே சார் பார்த்துட்டே இருந்தாங்க. வந்தோடனே அவருக்கு அதே மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ட்ரெஸ் கொடுத்துருங்க, அதே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி. எனக்கு அப்படியே பயந்து வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னை திட்டுவாருன்னு நினச்சவங்கெல்லாம் வேற மாதிரி ஆயிட்டாங்க. அது ஒரு தனி ஒரு பேராக ஒரு பதிவு ஆயிடுச்சு. நம்ம லேட்டாக வந்தேன், இருந்தாலும் அவர் வந்து அப்படி கோவப்படாமல், அது எவ்வளோ பெரியவங்க, உலக நாயகன் கமல் சார் அவங்க, அதான் சான்ஸே கிடையாது. நம்மளை வந்து ஒரு சொல்லாமல் பரவாயில்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணி உடனே அந்த நம்ம ஓடி வரதை விட ரசித்து பார்த்தாரு. அதான் அவ்வளோ பெரிய சீனியருங்கிறத வந்து அவங்களுடைய அனுபவம் பாருங்கள். நம்ம பயந்துட்டு தான் ஓடி வரேன், இருந்தாலும் அந்த ஓடி வரும்போது நடந்து வரும்போது நல்லா இருக்கு, இல்லை இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு அவங்க அந்த தாட்டில் தான் பார்த்துருக்காங்க. பார்த்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதில் வேட்டி சட்டை அந்த மாதிரி தான் நான் இருந்திருப்பேன். அப்புறம் இந்த கமல் சார் கூடயே இங்கே தேனி வத்தலகுண்டுக்கெலாம் அப்போ போயிருந்தோம். அப்போல்லாம் அங்கே ஏதோ பிரச்சனையாகி ஷூட் பண்ண முடியாமல் நாங்கள் இப்போ சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்கு வந்து கேம்பகோலா அங்கெல்லாம் ஷூட்டிங்கில் சார் கூடயே ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. சார் கூடயே தான் இருப்போம். ரொம்ப அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள். அந்த டேட்டு இத்தனை நாள்னா அப்படிலாம் கிடையாது. ஃபுல்லாக இருக்கணும்ட்டாங்க, இருக்கா சார்னு சொல்லிட்டேன். ஃபுல்லாக அது மாதிரி சார் கூட வந்துடுவோம். கையெழுத்து போட்டு உள்ளே போகும்போது ஒரு கம்பீரமாக இருக்கும். இப்போவும் நான் அந்த கிண்டி வழியாக கேம்பகோலா போனேன்னா எனக்கு வணங்கிட்டு தான் போவேன் அந்த இடத்த. ஏன்னா அதெல்லாம் நம்மளை வளர்த்து நம்மளை காத்துட்டு இருக்கிற இடம். அது மாதிரி உணர்வு எல்லாருக்குமே உண்டு. அதை உடனே எனக்கு கொஞ்சம் உணர்ந்தேன். அப்படி போகும்போது ஒரு நாள் செங்கல்பட்டில் ஷூட்டிங் நடந்தது. அப்போ அந்த மாடு பிடிக்கிறது எல்லாம் வந்து அந்த மலைக்கு பின்பக்கம் எடுத்துனாங்க. அப்போ சார் கூட பேசிட்டு அதை விளாண்டுட்டு எல்லாம் ஜாலியாக எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ சாயந்தரமாக ஒரு ஃபோன் வந்துச்சு. கில்லி படத்துலேருந்து எனக்கு வந்துச்சு. டைரக்டர் தரணி சாருக்கு வந்து நான் முன்னாடியே ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன். ஒரு தபாலில் வந்து ஃபோட்டோ நிறைய டைரக்டருக்கு அனுப்பியிருந்தேன். அதில் சாருக்கும் அனுப்பியிருந்தேன். தரணி சார் அதை கரெக்டாக அதை கவர் எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸ் வச்சுட்டு என்ன ஒரு நாள் வந்து கூப்பிட்டு பேசினாங்க. போய் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே கமல் சார் படத்தை நடிக்கிறதால எனக்கு அங்கே கூப்பிட முடியாது, டேட்லாம் இருக்காது பாருங்க, விட்டுட்டாங்க போல் இருக்கு. திடீர்னு கூப்பிட்டாங்க. ஜவஹர்னு அசோசியேட் சார் தான் கூப்பிட்டாங்க. சார் சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி அண்ணா சார் பேசணுன்னாங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்கண்ணா. சார் இங்கே ஷூட்டிங் டெய்லி இருக்குது சார், ஒன்றும் இங்கே கேட்க முடியாது சார் அப்படின்னா. இல்லை நைட்டு இருக்கான்னு கேட்டாங்க. தெரியல சார், நான் கேட்டு அதை மட்டும் சொல்லுங்கன்னாங்க. அப்போ தரணி சார்கிட்ட சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய டைரக்டர் தரணி சார். விஜய் சார் படத்துக்காக அவங்க வந்து படம் பண்ணுறாங்க. அவங்க திரும்ப நைட் ஷூட்டிங் இருக்கான்னு மட்டும் கேளு அப்படின்னாங்க. நான் திரும்ப போய் மேனேஜர்கிட்ட கேட்குறேன். சரியாக பதில் யாரும் சொல்ல மாட்டாங்க. நைட்டு கிடையாதுங்க, காலையில் இருக்குன்னாங்க. நான் அப்புறம் வந்து சொன்னேன், சார் நைட்டு கண்டிப்பாக இல்லையா, காலையில் இருக்குண்ணா. நைட்டு இல்லை, நீங்கள் உடனே ஷூட்டிங் முடிச்சு நேராக வாணி மால்னு ஒரு இடம், ஒரு ஷூட்டிங் இடம், அப்போலோ ஹாஸ்பிட்டல்கிட்ட அங்கே வந்துருங்க. நான் சரி நான் மற்ற டேட்லாம் ஒன்றும் தெரியலையா நான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இது மட்டும் வர சொன்னார் சார். நாங்கள் நேராக அதே மாதிரி முடிச்சுட்டு வண்டி பிடிச்சி நான் நேராக அங்கே போய் இறங்குறேன். இப்போ தரணி சார் இருந்தாங்க, பிரகாஷ் ராஜ் சார் உட்காந்து பேசியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க நான் போன உடனே எழுந்து நான் ஒரு சாதாரண ஒரு நடிக்க வந்து முயற்சி பண்ணி நடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆனால் எனக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. அது இயக்குனர் தரணி சார் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். அங்கே ஏஞ்சி எனக்கு வந்து கை கொடுத்து பிரகாஷ் ராஜ் சார்கிட்ட எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு நடுக்கம், ஒரு பயம், பதட்டம் எல்லாமும் எனக்கு கலந்துருந்து அப்போ சொல்கிறாங்க, அறிமுகப்படுத்துறாங்க கராத்தே ராஜா அப்படின்னு சொன்னாங்க. அறிமுகமாயிட்டு நான் நிற்கிறேன். போய் ட்ரெஸ் போட்டு வர சொன்னாங்க. போன வேகமாக போயிட்டு வேட்டி சட்டை தான் அதுலேயும் கட்டினாங்க. இப்போ கமல் சார் படத்தில் கட்டின அந்த வேட்டி பாருங்க, அதோட ரொம்ப அவங்களுடைய பவர், அவங்களுடைய அந்த ஒரு ஆசீர்வாதம் அருமையாக அடுத்தடுத்த படங்களில் நல்லா ரீச் ஆகி இப்போ கில்லியில் போய் வேட்டி சட்டை கட்டி போட்டு வந்துட்டேன். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து நின்னேன். அப்போ
விருமாண்டியில் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் இப்படி முன்னாடி முன்பக்கம் தான் இழுத்துருக்கும். மீசை ஆக்சுவலாக நான் இந்த இப்படி வச்சதும் விருமாண்டி படத்தில் தான். கமல் சாருக்கு தான் அந்த பெருமைலாம் செய்கிறோம். வேட்டி கட்டினதும் மீசை வச்சது எல்லாமே வந்து கெட்டப் மாறினது எல்லாமே கமல் சாருடைய படத்துக்காக தான். அது சாருக்கு தான் அந்த நன்றியை சொன்னோம். அப்போ வந்து நின்ன உடனே முடியெல்லாம் இப்படி தொங்குச்சு. தரணி சார் இப்படி வந்தாங்க, வந்து பார்த்துட்டு இப்படி கையை வச்சு என் முடியை இப்படி பின்னாடி தூக்கி விட்டாங்க. கில்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் என் முடி. அது வந்து டைரக்டர் தரணி சார் தான் வந்து அந்த கெட்டப்பை மாற்றி விட்டு இனிமேல் இப்படி தான் வைக்கணும் ராஜா அப்படின்னாங்க. சரின்னு வச்சுட்டேன். வச்சு நின்னா அதுதான் அந்த கில்லியில் அந்த விஜய் சாரை தேடிட்டு வருவாங்க பிரகாஷ் சார். பின்னாடி நான் இருப்பேன், கூட எல்லாரும் டீம் இருப்போம். அதுதான் ஃபர்ஸ்ட் சீன் எடுத்தது. அது இப்போ அப்போல்லாம் பெரிய பெரிய அனுபவம்லாம் இல்லை, கமல் சார் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஷாட் வந்து மானிட்டர் பார்த்தாங்க. பார்த்த உடனே நான் கரெக்டாக வேகமாக தான் உள்ளே வரணும். வந்து என்ட்ரி வந்த உடனே நான் எனக்கு பெருசாக எதுவுமே சொல்லிலாம் தரல. இப்போ செக் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் கரெக்டாக சரி நான் மட்டும் இருக்கிறேன் தரணி சார். இப்போ வந்த உடனே கரெக்டாக பிரகாஷ் சார் வந்து நின்னாங்க. சாருக்கு பக்கத்தில் வந்து சைடாக அந்த ஷோல்டர் லெவலில் மறையாமல் கொள்ளாமல் கரெக்டாக வந்துட்டேன். இது என்னன்னா நான் எப்படி கமல் சார் கூட அங்கே நடிச்சோம் அதை கரெக்டாக நான் இங்கே ஃபாலோ பண்ணேன். மற்ற எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க, பின்னாடி வந்துட்டாங்க, என்ன 2 பேர் இருந்து இடிச்சிட்டாங்க. எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணேன் நான். ஏன்னா இதுலேயும் கமல் சார் படத்தில் நடிக்கும் போது அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் தாங்கி இங்கே விழாமல் இடிக்காமல் கமல் சார் மேலே போய் இடிக்காமல் அதெல்லாம் பார்த்துப்பேன். ஸோ அந்த அனுபவம் அங்கே பெருசாக எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. நான் கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக நின்று அந்த லுக்குக்கெலாம் கொடுத்து நின்னேன்ல. மானிட்டர்லேயே வந்து தரணி சார் பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்புறமா பக்கத்தில் உள்ளவங்களாம் சத்தம் போட்டாங்க, ஏய் அவன் ராஜா எப்படி நிற்கிறான் போகலாம் முன்னாடி அப்படின்னாரு. அவன் சாமி நின்று அவன் நல்ல நம்ம கரெக்டாக நிற்கிறோம். அப்புறம் இப்படி நின்றுட்டு இருந்தாரு. பிரகாஷ் ராஜ் சார் வந்து இப்போ ராஜான்னு சொன்னோன்னே இப்படி திரும்பி என்ன பார்க்குறாரு. பார்த்தோன்னா நான் கரெக்டாக நின்றுட்டு இருக்கேன், கரெக்டாக ஷோல்டர் லெவலில் நின்றுட்டு இருக்கேன். அப்போ வந்தவொடனே இப்போ தான் அறிமுகப்படுத்தினாரு. வந்தால் கரெக்டாக பண்ணுறான் அவன் வேலைங்கிறது அவருக்கும் புரிஞ்சிச்சு. அதுலேருந்து தான் எனக்கு கில்லி படம் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. இளைய தளபதி விஜய் சார் படத்தில் அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த தரணி சாருக்கும் இந்த நேரத்தில் நான் மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்போ அந்த ஆட்டு தொட்டி ஃபைட் ஒன்று வரும் கில்லியில். அது வந்து அரக்குவேல்னு ஒரு பெரிய மலை விசாகப்பட்டினத்துக்கிட்ட இருக்கு. ஃபுல்லாக குளிராக இருக்கும், வெயில் அடிக்கும் ஆனால் குளிராக இருக்கும். அப்போ தான் ரெயின் எஃபெக்டில் கில்லி படத்தோட அந்த ஷாட் எடுக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே ஒரு மானிட்டர்லாம் பார்த்துட்டோம், செக் பண்ணிட்டாங்க சார். பார்த்துட்டு வந்துட்டு ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் தான் பண்ணாங்க. அந்த மானிட்டர்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்துக்கிட்டு முடிச்சு நான் ரெடியாக இருக்கேன். மழை தண்ணிலாம் போட்டாச்சு, கொஞ்சம் நினைஞ்சாச்சு. ரெடியாக இருந்தவொடனே இப்போ கேமராலாம் அங்கே வச்சுட்டு எல்லாம் விஜய் சார் எல்லாமே கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரம் சைலண்டாக இருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணல. ரெடியானது கொஞ்சம் நேரம் பிரேக் ஆகுது. எனக்கு ஒன்றும் புரியல, நான் மட்டும் நின்றுட்டு இருந்தேன் சைலண்டாக. வந்துட்டு தரணி சார் மட்டும் மைக்கில் சொன்னாங்க, ராஜா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அண்ணா அப்படின்னா, ராஜா அந்த அருவாள் எடு. அந்த எப்பவுமே நான் அந்த அருவாள் வந்து ஒரிஜினல் அருவா தான் நான் கையில் வச்சிருப்பேன். கில்லினை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் தான், என்கிட்ட மட்டும் ஒரிஜினல் இருக்கும். அந்த கட்டையில் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது எடுக்கல நான். என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டே என்ன கேட்டாங்கன்னா அந்த அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ராஜான்னு கூட்டாங்க. சொன்னேன் நான், அந்த அருவாள் எடுத்து நடந்து போ ராஜா, நான் சொல்லும்போது ராஜான்னு சொல்லும்போது திரும்பி பாரு அப்படின்னாரு. சரி நான் ஆனால் ஏதோ நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு, என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் பயந்துட்டேன் நான். சரின்ட்டு நானும் பயந்து போய் ரெடி ஆகிட்டேன். ஒரு கையில் வேட்டியை பிடிச்சேன், ஒரு கையில் அருவாள் எடுத்தேன். எடுத்து நடந்து வாக் பண்ணிட்டே போனேன். நடந்து போனேன், போராஜா நாங்கள் ராஜா திரும்பினாங்களா. அந்த எப்பவுமே நான் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா இப்படி நார்மலாக அப்படி திரும்பி பார்க்க மாட்டேன். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அது வந்து போக்குரி படத்துலையும் அதோட திரும்பி பார்த்தது, அந்த வைப்ரேஷன்லாம் வந்து கொஞ்சம் நல்லா எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அப்போ இப்படி போயிட்டு இருந்தேன்னா திரும்பி பாரு ராஜான்னாரு. திரும்பி பாருன்னா நான் நார்மலாக இப்படி பார்க்கல, அந்த அருவாள்லாம் கையில் வச்சுருந்தேன்னா திரும்பி பாருன்னு சொன்னேன்னா அப்படி திரும்பி அப்படி பார்த்தேன். அப்படி அந்த மூமெண்ட் கொடுத்து அப்படி பார்த்தேன்ல, அப்படியே என்ன ஜூம் பண்ணிருக்கேன் உங்களுக்கு, நான் சொல்கிற வரைக்கும் அப்படியே இருந்தாரு. அப்படியே அந்த ஆக்ஷனோட அப்படின்னு இல்லை. கொஞ்ச நேரம் பண்ணாங்க, இப்போ கை தட்டினாங்க. ஓகே ராஜா நாங்கள் விட்டுட்டேன். இப்போ தான் கை தட்டினாங்க எல்லாரும். விஜய் சார் முதல் கொண்டு அங்கே இருந்தாங்க. என்ன நடந்ததுலாம் எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் உடனே ஸ்டார்ட் ஆச்சு ஷூட்டு. ஸோ ஏதோ டவுட் இருந்திருக்கு, நான் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமா என்னங்கிறது ஒரு டவுட் வந்திருக்கு. இது என்னன்னா எல்லா நடிகர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயமாக தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கே போயிடுவோம், ஏதாவது ஒரு பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும், அது மாதிரிலாம் இருக்கும். அந்த கணம்லாம் வந்து நமக்கு எவ்வளோ பயம் இருக்கும் பாருங்கள். அப்புறம் நம்மளை வந்து ரெக்கமெண்ட் பண்ண அந்த டைரக்டர் சாருக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும், எவ்வளோ பிரச்சனை இருக்கும் இல்லையா. அதெல்லாம் தாண்டி கடவுள் என்னை காப்பாற்றி விட்டுருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த ஒக்கடு படம் தான் ஒரிஜினல் தான். ஒக்கடு படம் மகேஷ் பாபு நடிச்சிருப்பாரு. அதில் வந்து பிரகாஷ் ராஜ் கூட இருந்தவர் வந்து அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து பிரகாஷ் ராஜ் சார் மாதிரி நல்லா போல்டாக இருப்பார். ஃப்ரேம் வந்தாங்கன்னா 2 பேரும் அப்படி இருப்பாங்க. இது நான் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பேன், எல்லாம் லூஸாகவும் இருக்கும் சட்டை, ஆளும் ஒல்லியாக இருப்பேன். அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த ஏதோ ஒரு இது செக் பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக கடவுள் வந்து
விஜய் சார் அருள், தனி சாரோட அருள்லாம் சேர்ந்து நமக்கு அது ஓகே பண்ணாங்க. அப்போ அப்படி தான் நான் வந்து அந்த ஒர்க் பண்ணேன். அப்போ அங்கே விஜய் சார் கூட போய் அன்னைக்கு நடிக்க போகிறேன். அப்போ தான் விருமாண்டி படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்த கட்டை கத்தி தான் கொடுத்தாங்க. அப்போ தனியான்ட்ட நான் சொல்கிறேன், எடுத்து பார்த்தா ரெண்டுமே எடுத்து பார்க்குறேன். எனக்கு இது எடுத்தா ஏதோ ஃபீலே வரல. எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நான் மாஸ்டர்கிட்டங்கெல்லாம் போய் கேட்குறேன், ஒன்றும் யார்ட்டையும் கேட்க முடியல. ஒரே பரபரப்பாக இருக்குது. நான் ஓடி போய் தைரியமாக டைரக்டர்கிட்ட போய், ஆனால் நான் ஒரிஜினல் கத்தி வச்சுட்டுமான்னு கேட்டேன். எனக்கு அந்த இதெல்லாம் தெரியல. எனக்கு என்ன ஷூட்டிங்கில் அடிப்படும் இல்லையா, அதெல்லாம் வைக்காமல் இதுதான் வச்சுக்கணுங்கிறதா ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஏன்டா என்னன்னு கேட்டாங்க. இல்லைண்ணா இந்த கத்தி எடுத்தால் எனக்கு அந்த ஃபீலே வரமாட்டேதுன்னு ஏதோ ஒன்று சொன்னேன். என்னன்னு கேட்டார். ஏன்னா செஞ்சு கட்டிருந்தாரு. இப்போ இந்த கட்டை கத்தி எடுத்து இப்படி வச்சேன், அந்த ஒரு ஃபீல் ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல. இது நார்மலாக இருக்குண்ணே, நீ அதை எடுத்தா எப்படி இருக்குன்னாரு. பாருங்கன்னு சொல்லிட்டு இப்படி அந்த கத்தி எடுத்து இப்படி எடுத்துட்டு அடி பண்ணல, அப்படி காட்டின பாருங்க. அப்படி பார்த்தாரு. ஓகேடா வச்சுக்கிடா அப்படின்ட்டாரு. எல்லாம் மறக்கவே முடியாது. ஒரு கூட பிறந்த அண்ணன் கிட்ட கேட்குற மாதிரி ஒரு டைரக்டருங்கிற ஒரு பயம் இல்லாமல் போய் நானும் அவர்கிட்ட கேட்பேன். அந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்க்கு போகிறேன். இப்போ விஜய் சார் கிட்ட போயாச்சு. 2 பேருக்கும் நேருக்கு நேராக நிற்கிறேன். சாருக்கு வணக்கம் வச்சுட்டு விஷ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கேன். இப்போ சொல்கிறேன், விருமாண்டி படம் இப்போ தான் சார் ரிலீஸ் ஆகுது, உங்களுக்கு முன்னாடி நான் நடிச்சிருக்கேன் சார், வாழ்த்துங்க சார். என்ன ப்ளஸ் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரெடி ஆகுது. அந்த ரெயின் எஃபெக்டோட இது இருக்கும்ல, 2 பேர் சாரும் நானும் அப்படி பார்த்துக்கிற அந்த இருக்கும். அப்போ ரெடி ஆகிட்டு கீழே கத்திருக்கோம். சார் வந்ததுக்கப்புறம் ரெடின்னு டேக்கு சொன்னோடனே கத்தி அப்படி எடுத்துக்கிட்டேன், வேட்டி அப்படி பிடிச்சிட்டு. சார் இப்படி பார்த்தாங்க, பார்த்துட்டு இல்லை எப்படி பார்த்தாங்க, கத்தியை பார்த்தாங்க. ஒரிஜினல் கத்தி, நீட்டு கத்தி பார்த்தோன்னே என்ன பார்க்குறாங்க, இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இல்லை அப்போ டைரக்டர் சார் சொல்கிறாங்க, இல்லை அவனுக்கு அந்த இது வச்சாங்க கொஞ்சம் ஃபீல் நல்லா வருது இன்னும். அப்படி மறுபடியும் என்ன பார்க்குறாங்க, பார்த்துட்டு பார்த்துங்கன்னா ஒரிஜினலாக வச்சுருக்கீங்க அப்படின்னு ஜாலியாக இதெல்லாம் பேசுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீவர் ஆக்சுவலாக அந்த போயிடுறாங்க. 2-3 நாள் சேர்ந்து தான் அங்கே ஷூட் எடுத்தது. தண்ணி குளிரான இடம், தண்ணியை வேற மேலே போட்டோன்னா நடுக்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு. நீங்கள் அந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த அப்படி விஜய் சார் அப்படி பார்க்கும்போது எங்கள் ஆளை அடிச்சு போட்டுவாங்க, விஜய் சார் அடிச்சுவாரு. அந்த ஆளை இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முகம்லாம் ஆடும். ஆனால் அது வந்து பெர்ஃபார்மன்ஸாகவும் இருந்துச்சு. உண்மையிலேயே எனக்கு ஃபீவர்லையும் தடுமாறுது எனக்கு. அப்போ சார் கேட்குறாங்க, ரொம்ப இதாகணுன்னு என்ன ராஜான்னு கேட்குறாங்க. கேட்டோம். விஜயும் த்ரிஷா மேமும் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் வந்து டவல் கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்பப்போ புழிஞ்சு தொடச்சிப்பாங்க. மற்றபடி யாருக்கும் சும்மா நார்மல் டவல் இருக்கும், அதுதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நடுக்க விஜய் சார் பார்த்துட்டு, எவ்வளோ பெரிய நடிகர் அவங்க, இளைய தளபதி விஜய் சார், அதெல்லாம் பார்த்து கவனித்து கேட்கணும் இல்லை. என்ன ராஜான்னு கேட்டாங்க. ஃபீவராக இருக்குது சார் சார். அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் உடனே அசிஸ்டண்ட்டை சொல்லி எனக்கு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வர சொல்லி, அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி டவல் எனக்கு கொடுத்து எனக்கு வந்து சரிசமமாக நடத்தின விஜய் சார். அதெல்லாம் மறக்கவே முடியாது. விஜய் சாரோட அன்புலாம் அந்த ஃபைட்லாம் அப்படி தான் எடுத்தது. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த படங்கள் மதுரை, திருப்பாச்சி, ஆதி படம் அப்படியே இது கண்டினியூவாக வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா போக்குரி படத்துக்கு அது மாதிரி விஜய் சார் என்ன செஞ்சாங்கன்னா, அப்பா மீடியாவில் எங்கப்பா ஆல்பம் சாங்க பார்த்தேன். எப்பப்பா அப்பப்பா அப்படி இருக்குதப்பா. அதில் ஒரு சின்ன பொண்ணு பண்ணியிருக்கா பாருங்க, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த வயசுக்கு அந்த டேலண்ட்டு, அவ்வளோ ஒரு மலை மேலே போய் கொஞ்சம் ஒரு கையகல இடம் தாங்க அந்த மலையில். அந்த மலையில் உக்காந்து அந்த சாங்கு யாரும் சுற்றி யாருமே கிடையாது. கேமராமேன் அந்த பொண்ணே கேமரா பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த சாங்கு பாடியிருக்கா. அதெல்லாம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேன். செம்ம டேலண்ட்டுங்க அந்த பொண்ணுக்கு. மேலும் 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 இன்னும் அந்த பொண்ணு வளரணும். அப்பா மீடியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பொண்ணு மேலும் 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 இதோடு இன்னும் நல்லா வளரணும், நல்லா பாடணும். நன்றி, வணக்கம்.